இமாம் புகாரி அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் மூமினாக ஆக முடியாது, நீங்கள் எதுவரை உங்களுடைய தந்தையை விட, உங்களது பிள்ளைகளை விட, உலக மக்களை விட என்னை நீங்கள் நேசிக்கின்றீர்களோ. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அவர்களை முதலாவதாக முழுமையாக நாம் பின்பற்றுகின்ற வரை நாம் மூமினாக ஆக முடியாது. 4வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம் அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான், ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. உங்களது ரப்பின் மீது சத்தியமாக ஈமான் கொண்ட யாரும் மூமினாக ஆக முடியாது எதுவரை தங்களுடைய பிரச்சனைகளில் உங்களை நடுவராக ஆக்கி நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை மனமுவந்து பிரியத்தோடு ஏற்றுக்கொண்டு அதிலே எந்தவிதமான சஞ்சலங்களையும் சலசலப்புகளையும் செய்யாமல் முற்றிலுமாக கீழ்ப்படுகின்றார்களோ அதுவரை. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மூமின்களாக, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மூமின்களாக, நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் சிபாரிசுக்கு உரிய மூமின்களாக ஆக வேண்டும் என்றால் நம்முடைய கட்டுப்படுதலும் நம்முடைய கீழ்ப்படிதலும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை, ஷரியஆவை, அவர்களுடைய சுன்னத்தை நாம் கற்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனை அதை கற்பதற்காக, அதை படித்து நேர்வழி பெறுவதற்காக இறக்கி இருக்கின்றானே தவிர இறந்தவர்களுடைய வீடுகளிலே சடங்குகளாக ஓதுவதற்கு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு அலமாரிகளிலே பூட்டி வைப்பதற்காக கொடுக்கப்படவில்லை, அன்றாட வாழ்விலே எடுத்து படிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் படிக்க வேண்டும், அதை புரிய வேண்டும், பிற மக்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எடுத்து சொல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்வீங்களா எல்லாரும்? இன்ஷா அல்லாஹ்